இந்த ஜேடு கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு என்னப்பா இவ்வளோ வேகமாக வந்து எவ்வளோ வேகமாக சாமுவேல் ஏஞ்சல் ஓடி வராரு. பிள்ளைங்களா செல்லங்களே, பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. உங்கள் எனர்ஜியை இங்கே ப்ரெசென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் வரும். நான் வந்து ஷார்ட் வீடியோ போடுறது சான்சஸ் இல்லை, லாங் வீடியோவாக தான் கொடுக்குறாரு எனக்கு. அதனால் நம்ம அப்படியே டிவைன் கொடுக்குற வழியிலேயே போவோம். எவ்வளோ நேரம் வந்தாலும் நான் எடுக்கிறேன், ஓகேவா? லாங் வீடியோவாக இருந்தாலும் போடுறேன், பார்த்துக்கோங்க, பலனடைங்க, அவருக்கு தேங்க் பண்ணுங்கள். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கா? கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி இருக்குது. எஸ், அடடா, தேர்ட் பார்ட்டி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்கள் நபருக்கும், நீங்கள் லவ்வராக இருக்கலாம், இல்லை திருமணமாகி இருக்கலாம், ஹார்ட் பிரேக், அதாவது பிரிஞ்சு தான் இருக்கீங்க இப்போது, ஓகேவா? சில பேருக்கு வந்து லீகல் இஷ்யூ, லீகலாக நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க, செப்பரேட் ஆகிருப்பீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஒரு தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய துறையில் இருப்பீங்க, ஹீலராக இருப்பீங்க, சில பேர் குருமார்களாக இருப்பீங்க. அந்த மாதிரி குருஸ்தானத்தில் சில பேர் தெரியுது. சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட பிரச்சனைக்கு உங்களை ஹீல் பண்ணிக்கணும், உங்களை வந்து டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க. சில மாஸ்டர்ஸோட அவங்களோட அந்த கைடன்ஸை எடுத்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான முயற்சிகளை செஞ்சிட்ருக்கீங்க. இவங்க திரும்ப வருவாங்களா? ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம், இல்லை டிவோர்ஸில் இருந்து கூட செப்பரேட் ஆகிருக்கலாம், அப்படி தான் தெரியுது. நிறைய லெசன் கற்றுக்கிட்ருக்கீங்க, நீங்கள் நிறையா வந்து இந்த பர்சனை வந்து உங்கள் வயம் பண்ணணும், அதாவது உங்கள் பர்சன் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணி அது சக்ஸஸ் ஆகலை, ஓகேவா? உங்கள் நபர் தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் நீங்கள் செப்பரேட் ஆகிருக்கீங்க. ஸோ நீங்கள் எந்த விஷயத்துக்காக இப்போது சில பேர் இந்த ப்ராசஸில் இருக்கலாம், குருக்கிட்ட சரண்டர் பண்ணி உங்கள் இதுவை வந்து ஒப்படைச்சிட்டு ஹீலிங் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். ஆனால் எப்போ இது நடக்கும், எங்கள் நபர் எப்போ என்கிட்ட திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் எனர்ஜி. உங்கள் பர்சன் இன்னும் எப்போ வருவாங்க, எவ்வளோ நாளில் வருவாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வி, ஓகேவா? கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்கலேருந்து 6 மந்த் வரும்போது அவர் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய எனர்ஜியில் தான் வருவார். சந்தோஷமாக கண்டிப்பாக அவர் வந்து சில விஷயங்களுக்காக நீங்கள் பிரிஞ்சிருக்கலாம் கைஸ். மணி ரிலேட்டடான விஷயத்தில் உங்களுக்கும் அவருக்கும் கிளாஷ் வந்திருக்கலாம், ஜாப் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவர். ஆனால் இப்போது இந்த 6 மாதம் கழித்து உங்கள்கிட்ட வரும்போது உங்களுக்கான எல்லா ஒரு ஃபுல் பிளஜ்டாக நல்லா உங்களை வந்து சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி ஒரு பர்சனாக தான் வருவாங்க. அதாவது இவ்வளோ நாள் ரொம்ப நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவரோட இதுவெல்லாம் காமிப்பார் வெளியில். இப்போ ஆஃபீஸில் அவர் பெரிய ஹெட்டாக இருக்கலாம், ஆனால் வீட்டில் வந்து குடும்பத் தலைவர், ஒரு அம்மாவுக்கு ஒரு அன்பான ஒரு குடும்பத் தலைவராக இருக்கணும். இங்கேயும் வந்து நான் தான் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன சொல்கிறது, சர்வைவல் பண்ண முடியாது அந்த மாதிரி, ஓகேவா? கைண்டாக இருந்து அந்த அன்பு பாசம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். அது உணர்ந்து வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரீடிங் பார்க்குறவங்க அந்த ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் குருவை ஃபாலோ பண்ணுறீங்க, குருக்கிட்ட சரண்டர் பண்ணி அவங்களோட விஷயத்தை கேட்டு நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அதன் மூலமாக அவங்க 6 மந்த் கழித்து அவங்க உங்களுக்கு திரும்ப வராங்க. வரும்பொழுது எப்படி வராரு அவர், நான் உனக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருப்பேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், அப்படியே மனம் திருந்தி எல்லா விதத்திலும் உங்களுக்கு வந்து உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறேன், அந்த மைண்ட் செட்டோடு வருவார். கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா இங்கே டிவைன் உங்களை டேக் கேர் பண்ணுறாங்க, ஓகே? குருவோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. சில பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் குருக்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க, தீட்சை இனிஷியேஷனில் அந்த மாதிரிலாம் ஏதோ நீங்கள் வந்து பண்ணி உங்களோட அந்த
கர்ம வினைகள், அந்த காலச்சக்கரம் இதெல்லாம் வந்து அது சரியாகி உங்களுக்கு நல்ல ஒரு குட் கர்மா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? எஸ், நான் சொன்னேன்ல, புதுசாக நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க. இந்த டைம் வந்து உங்களுக்கான இந்த குருக்கிட்ட சரண்டர் பண்ணி அந்த புது விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக தைரியமாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க. உங்கள் லைஃப்காக நான் வந்து என் லைஃப்பை நான் தக்க வச்சுக்கணும், என் லைஃப்பை நான் இவ்வளோ நாள் நான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க, பைல் 2 பார்க்குறவங்க ஒரு மதர் கேரக்டரில் தான் இருப்பீங்க. உங்கள் நபரும் வந்து உங்களை விட ஒரு நல்ல மெச்சூரிட்டி இருக்கும் அவருக்கு. ரொம்ப ஒரு கவர்மெண்ட் ஜாபில் கூட மேபி இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் எங்கே இருந்தாலும் அவர் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு லீடர்ஷிப்பில் தான் இருப்பார் சார். மற்றவங்கள வந்து அவர் ஒரு முடிவு எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய, அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு ரோல் தான் அவரோடது. அது வந்து கொஞ்ச நாள் ஏன் உங்ககிட்ட அந்த மாதிரி இருந்ததுன்னா, மேபி உங்களுக்கு அந்த கார்மிக் சிச்சுவேஷன், அதுக்கான அந்த விஷயங்கள் ஏதோ போயிருக்கு. இல்லைன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகிற அளவுக்கு அந்த விஷயத்தை வந்து கொண்டு போயிருக்க மாட்டீங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி தாட் இருக்கலாம் உங்களுக்கு, இந்த மாதிரி நம்ம இது பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் இந்த உறவுக்கு ஒரு எண்டிங் கார்ட் போடணும்ட்டு. ஓகேவா? ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த உறவு வந்து பிரிஞ்சிருந்தாலும் நீங்கள் அவங்கள வந்து திரும்ப ரிட்ரீவ் பண்ணணும், அவங்களோட ரீஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ரீயூனியன் ஆகணும் அப்படின்ட்டு. எஸ், ஒரு சிலர் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு உங்களுக்கான ஒரு லைஃப் அமைச்சிக்கணும் அப்படி தான் நினைக்கிறீங்க. அந்த தேர்ட் பார்ட்டியை பற்றியெல்லாம் இப்போது நீங்கள் வந்து நினைக்கிறதில்ல. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நீங்கள் வந்து உங்களோட இந்த பாஸ்ட் லைஃப் கொடுத்த வலி வேதனை அதுலேருந்து வெளில வரல, ரொம்ப யோசனை, ரொம்ப மைண்ட் வந்து டிஸ்டர்பாக இருக்கிறதுனால யாரோடையும் மிங்கிள் ஆகிக்கிறது இல்லை, தனிமைப்படுத்திக்கிறீங்க, ரொம்ப யோசிக்கிறீங்க. உங்களுக்கான நியூ ப்ரப்போசல்லாம் வந்தால் கூட நீங்கள் அதை கவனிக்கிறதில்ல. ஒரு சிலர் வந்து ரீயூனியன் தான் கேட்குறீங்க. உங்களோட அந்த பர்சன் இப்போது இது கலெக்டிவில் வருது கைஸ். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும், உங்களை கரண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாஸ்ட்டை பற்றி யோசித்து ரொம்ப நெகட்டிவ், டிவைன் மேலே ஃபெய்த் இல்லை, நம்பிக்கை இழந்த மனநிலையில் இருக்கீங்க, அதான் சொல்லணும். ஓகேவா? இதிலேருந்து நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கிட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ரப்போசல் இருக்குது. ஓகே, சில பேர் லவ்வர்ஸாக இருக்கலாம், இப்போ பிரேக்காக இருக்கும், தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால நீங்கள் பிரிஞ்சிருக்கலாம். ஒரு சிலர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு பிரிஞ்சிருப்பீங்க. எஸ், ஒரு சிலருக்கு எப்படின்னா, நீங்கள் அந்த பாஸ்ட் லைஃப் இருந்து வெளியே வந்து திரும்ப ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கு. அது திருமணமாக இருக்கலாம், இல்லை லவ் லைஃபாக இருக்கலாம். ஆனால் அங்கேயும் ஒரு பிரேக் ஆகிட்டு இப்போ ரீயூனியன் கேட்குறீங்க. இந்த ரெண்டாவது அமைஞ்சதும் வந்து உங்களுக்கு இப்போ பிரேக்கில் இருக்குது இந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால். இது ஒரு சிலருக்கு. திரும்ப ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிறது உங்களோட இன்டென்ஷன். ஆனால் அது சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால், இது மாதிரி அடிக்கடி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அந்த பர்சன் உங்களுக்கு ரீயூனியன் ஆகிறது, திரும்ப பிரேக் ஆகிறது, திரும்ப போகிறது, திரும்ப வர்றது, திரும்ப இப்படியே வந்து கொஞ்சம் சில பேருக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த உறவை தக்க வச்சுக்கிறதுக்குன்னு போராடிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப விட்டு கொடுக்குறீங்க. லைஃப் ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி தான் ஆகணும். ஏன் இந்த ஸ்ட்ரகிள்? இதுலேருந்து வெளில வாங்க. கண்டிப்பாக இந்த நபர் உங்களுக்கு வந்து நிறைய வலிகள் வேதனைகள் கொடுத்துருக்காங்க கைஸ். திரும்ப இந்த வார்டு தான் வருது. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹீலிங் தேவை. டிவைன் உங்களுக்கு இந்த சைக்கிளை மாற்ற போகிறாங்க. உங்களோட அந்த பேட் சைக்கிள் முடிஞ்சு குட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது வித்தின் 1 year. ஓகேவா? ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இருக்கும். கொஞ்சம் நிதானிச்சுதுன்னா நீங்கள் இந்த டைம் பீரியடுக்குள்ளே உங்களை வந்து ஸ்ட்ராங்கான பர்சனாக பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இவங்க கொடுக்குற இந்த பிளஸ்ஸிங்கை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். டிவைன் உங்களுக்காக
சில விஷயங்கள் உங்களோட இந்த வருத்தத்தை போக்குறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த டிப்ரெஷன்லேயே இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி கர்த்தர் வந்து நின்னா கூட அவரை கவனிக்க மாட்டீங்க. அல்லாஹ் வந்து நின்னாலும் கவனிக்க மாட்டீங்க. சிவன் வந்து நின்னாலும் அவர் யாரோ ஒருத்தர் ஏதோ பைத்தியக்கார மாதிரி தெரிகிறாரு அப்படி சொல்லிட்டு போயிடுவீங்க. இப்படி தான் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் கடவுள் அப்படி இல்லை. என் குழந்தை என்னை கவனிக்கலனா கூட பரவாயில்ல, என் குழந்தைக்கு ஒரு நல்ல வழி காமிப்பேன். எப்படி ஒரு அம்மா ஒரு குழந்தைய வந்து அது ரொம்ப கோவப்படுது, அது சரியாக அம்மா பேச்சை கேட்கல, அப்பா பேச்சை கேட்கலனா கூட அதை வந்து எப்பப்பெல்லாம் அதுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்து அதை அரவணைக்கணும்னு சொல்லி அதாவது மனம் துடிச்சிட்ருக்கோம் அவங்களுக்கு. அப்படி தான் இருப்பாங்க நல்ல பேரண்ட்ஸ், அப்படி தான் இருப்பாங்க. ஓகேவா? நான் நல்ல பேரண்ட்ஸை பற்றி பேசுகிறேன். அது மாதிரி உங்களுக்கே இருக்கும்போது நம்மளெல்லாம் படைச்ச ஆண்டவர் எவ்வளோ ஒரு நம்ம மேலே பாசம் காட்டுவார். அவரோட அன்பு வந்து பியூர். நீங்கள் அன்பாக அவரை வந்து சரண்டர் பண்ணி அவரை வந்து எனக்கு வழிநடத்துங்கப்பா, நான் எங்கே லேகில் இருக்கேன், எனக்கு இதுக்கான தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி டிவைன் கிட்ட கேட்டு பாருங்கள். உங்களுக்கு அதுக்காக தான் இத்தனை மெசேஜ் கொடுக்குறாரு. நீங்கள் ஏஞ்சல் நம்பர் பார்க்குறது, ஃபெதர் பார்க்குறது, டிவைன் பாத் சேனல் உங்கள் கண்ணில் படுது அப்படின்னாலே உங்களுக்கான வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு. நீங்கள் வந்து அமைதி இல்லாமல் இருக்குது அந்த மனம் அமைதியாக இல்லைன்னா உங்களை சுற்றி 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 இருக்கிற அந்த விஷயங்களை, நெகட்டிவான விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி தான் சொல்லுவேன். சில பேர் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்லி, அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ கரண்ட்டில் இருக்கிறவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக ஒரு அன்பான பர்சனாக அவங்க வரணும் அப்படின்னு தான் நிறைய ட்ரை பண்ணுறீங்க. இது ஒரு சிலர் ரொம்ப அதுக்கான அவங்கள வந்து தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடிட்டுருக்கீங்க. கிரவுண்டிங் ஆகிறோம், இதை வந்து நம்ம வந்து ஸ்டெபிள் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏஞ்சல் என்ன தெரியுமா சொல்கிறாரு? உனக்கான ஃப்யூச்சர் பிரைட்டாக தான் இருக்குது, உங்ககிட்ட உனக்கான அந்த விஷயத்தை நான் செஞ்சு தர தான் போகிறேன், அது வரைக்கும் நீ வந்து கொஞ்சம் ஸ்டெபிள் ஆயிரு, உன்னோட எனர்ஜியை லூஸ் பண்ணாத அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல், கருப்பசாமி ப்ரே பண்ணுறீங்க. சில பேருக்கு வந்து பிளாக் மேஜிக் வேலை பார்த்துட்ருக்கு. உங்களோட பர்சன் உங்களுக்கான சோல் தான் அப்படிங்கிறாங்க, உங்களுக்கானவர் தான் அப்புறம் இன்னொரு சின்ன கரெக்ஷன், சோல் அப்படின்னா எல்லாருக்குமே சோல் கனெக்ஷன் வராது. ஒரு சிலருக்கு சோல் கனெக்ஷன் இருக்கும், அவங்களுக்கு இந்த கார்டு வரும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், சில பேருக்கு வந்து இந்த கனெக்ஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஆரா கனெக்ஷன் மேட்சாக இருக்கும். உங்களுக்கான ஆரா, உங்களுக்கான நபராக இருப்பாங்க. ஓகேவா? இதில் வந்து இப்போ சோல் கனெக்ஷன் காமிக்கிறாங்க. உங்கள் சோல் பார்ட்னர் தான் அவங்க. இதிலேருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங், இதிலேருந்து ஒரு விடுதலை இருக்குது உங்களுக்கு. இந்த பிளாக் மேஜிக்லேருந்து உங்களை விடுவிக்க டிவைன் வந்து உங்களுக்கு வழி காட்டுறாங்க. நான் இப்போ சொன்னேன்ல, உங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வரத்துக்கு எல்லா பாதையும் காமிக்கிறாங்க. நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு முன்னாடி வாங்க, வெற்றி நிச்சயம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. நீ இதிலேருந்து உன்னை அப்டேட் பண்ணிக்கோ, இன்னும் கோழையாக இருக்காத, இன்னும் அடிமையாக இருக்காத, பணிஞ்சு போனதெல்லாம் போதும், இந்த அடிமை வாழ்க்கையிலேருந்து வெளிலவா, முடிவேடு, கரெக்டாக இரு அப்படிங்கிறாரு. சக்ஸஸ் கண்டிப்பாக. இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க, இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க, சில ஃபீமேல் எனர்ஜி இதை பார்க்குறீங்க. எஸ், பைல் 1 பைல் 2 ரெண்டுமே சேர்த்து பார்க்குறீங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளாக உங்களோட அந்த ஹீலிங் ப்ராசஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்களை அதில் டெவலப் பண்ணணும். நீ வந்த சோல் பர்பஸ் என்ன, நீ பண்ணின்னு இருக்கிறது என்ன, நீ உங்களை வந்து கடவுள் இங்கே அனுப்பிச்ச விஷயமே வேறு. ஆனால் இங்கே நீங்கள் இந்த மாயையில் மாட்டிட்டீங்க, அப்படி தான் சொல்ல முடியும். நீங்கள் அவ்வளோ ஸ்பிரிச்சுவலில் கனெக்டிவாக இருப்பீங்க, வெல் செட்டில்டு ஃபேமிலியில் இருக்கீங்க, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த கணவன்ன்ற அந்த ஒரு ரோல் பண்ணி உங்களை வந்து அப்படியே உங்களை ஆப்போசிட்டாக மாற்றி வச்சுருக்கிறார் அவர். அதில் போய்ட்டு ரொம்ப லேக் ஆகிட்டு நிற்கிறீங்க. வெளில வாங்க இதுலேருந்து. உங்களுக்கான அப்டேஷன் தான் இதையும் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதே அதுதான். நீங்கள் ஒரு முயற்சி ஏதோ இதுக்காக எஃபெக்ட் போடுறீங்க, அந்த எஃபெக்ட் போடுற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஓகேவா? இப்போ கூட நீங்கள் கரண்ட்டில் இந்த ரீடிங் பார்த்துட்ருக்க நேரத்தில் கூட உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் கிளாஷ் நடந்துட்டு தான் இருக்குது. டெசிஷன் மேக்கிங்கில் தான் இப்போ வந்து எடுக்கிறதுல ஒரு தெளிவில்லாமல் இருக்கீங்க. உங்கள் லைஃப்பை ஸ்ட்ரக் பண்ணுறது ஒரு சில ஜெல்லஸ் பீப்புள். அந்த ஜெல்லஸ் பீப்புள் சில பேர் வந்து ஃபீமேல் ஆர் மேல் ரெண்டு பேருமே இருக்காங்க. இது வந்து இப்போ இந்த
இந்த பிரச்சனையில் இருக்காங்கல்ல அந்த ஃபீமேல் எனர்ஜிக்கு சொல்கிறேன். உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கு எந்த கிளாஷு இந்த மாதிரி பிளாக் மேஜிக்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த நபர் வந்து உங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க உங்கள் கணவருக்கு மட்டும் இல்லை, உங்கள் 2 பேருக்குமே. நீங்கள் எதையுமே ஸ்டெபிளாக முடிவெடுக்க முடியாது. இது ஒரு எப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்க ஒரு பர்சனும் மதர் கேரக்டரில் இருக்க பர்சன் அவங்க விடோவாக கூட இருப்பாங்க. அந்த பர்சன் ஒன்று கணவரை பிரிஞ்சிருக்கும், இல்லைனா விடோவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருகிற 2ஆம் தேதி அக்டோபர் 2025 அன்று விஜயதசமி. அந்த அற்புதமான நாளை முன்னிட்டு அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நான் வந்து கற்றுத்தர போகிறேன். யாருக்கெல்லாம் வந்து இந்த கிளாஸ் கற்று பயனடையணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றின ஒரு புரிதல், நீங்கள் என்ன கிளாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க. உங்களுக்கு அதை நீங்கள் வந்து ஒரு பேஷனேட்டாக பண்ண போகிறீங்களா, இல்லைனா உங்களுக்கு ஹீலிங்காக எடுத்துக்க போகிறீங்களா, 2த்தில் எது உங்களுக்கு பெட்டராக இருக்கும், என்ன கிளாஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை கற்றுக்கிறது நல்லது. அதனால் முன்னாடியே முன்பதிவு செஞ்சு ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி பர்சன் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இவ்வளோ வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நியூ லைஃப் போகலாமா, இந்த லைஃப்லேருந்து வெளில போயிடலாமா அப்படின்னு தான் உங்களோட இன்டென்ஷன் இருக்குது. ஓகே கைஸ், இப்போது இந்த ரீடிங் மூலமாக நிறைய விஷயங்கள் ஏஞ்சல் கொடுத்துருக்குறாரு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம லவர் ஆர்க்கல் கார்ட்லேயும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் எடுத்து பார்க்கலாம், என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பைல் 2க்கு. சரியா? சாம்வேல் ஏஞ்சல் பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறீங்கப்பா? சாம்வேல் ஏஞ்சல் செல்லங்களே, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் நியூ லைஃப் கேட்குறீங்க, அந்த பாஸ்ட் லைஃபே வேணாம், நான் முடிவெடுத்து வெளியே போகிறேன் அப்படின்றீங்க. உங்களை சீக்கிரமே ஏதோ ஒரு ப்ரப்போசல் வரப்போகுது. சில பேர் உங்களை வந்து சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ஃபீலிங்கை சீக்கிரமே உங்கள்கிட்ட சொல்ல வருவாங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? சில பேருக்கு நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ட்ரஸ்ட் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு வந்து இருங்க. இது வந்து உங்களுக்கான யூனியன் தான், டிவைன் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்க யூனியன் தான் இது, நம்புங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ இருக்க இந்த கரண்ட் சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட்னா என்ன மேடம் பண்ணுறது, அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு. என்ன நடந்ததோ நன்மைக்கு. எனக்கு ஏதோ லெசன் கற்றுக் கொடுக்குறாங்க, நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் என்ன நான் வந்து வீக் பண்ணிக்க மாட்டேன். லெசன் கற்றுக்கிட்டு அது ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாற்றி நெக்ஸ்ட் லெவல் நான் போவேன். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருந்து நான் வெளியே வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது உங்களோட இந்த லைஃப் ஸ்ட்ரகிளுக்கு. சில பேருக்கு வந்து 2 நபர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்காங்க. பிளாக் மேஜிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாட்டிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு. ஒரு சிலருக்கு வந்து லீகல் இஷ்யூ போயிட்டு நீங்கள் வந்து வரீங்க. இப்போ வந்து ரீயூனியன் ஆகணும் அப்படி சொல்லி நினைக்கிறீங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, இந்த இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஃபஸ்ட் லைஃப்லேருந்து வெளியே வந்தாச்சு, இப்போ செகண்ட் லைஃப்பும் அடிக்கடி வந்து ரீயூனியன் ஆகுது, ஸ்டெபிளாக இருக்க மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட பர்சன் வந்து சில ஃபீமேல் எனர்ஜி, அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க, அவங்களோட போய்ட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கள நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. அதுக்காக அவங்கக்கிட்டேருந்து அவங்கள மீட்கணும்னு சொல்லி நிறைய போராடிட்டுருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு எனக்கு. ஓகேவா? சரி, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க. உங்களுக்கான யூனியன் தான் சொல்கிறாரு இது ஒரு சிலருக்கு. ஓகேவா?
ஒரு சிலர் வந்து நீங்கள் லவ்வர்ஸாக இருப்பீங்க, ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க, இன்னும் வந்து அவர் வந்து ஓப்பன் பண்ணலை, ஃப்ரெண்ட்லியாக வந்து தான் இருக்கும். அவங்க வந்து அவங்களோட நமக்கான ஒரு பர்சனாக அவங்க வந்து இன்னும் அவங்களோட வெளிப்படையாக பேசலையே அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க. அதனால் இப்போ ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பழகிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு நடுவில் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி யாரோ அவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமாக வந்திருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் இன்னொருத்தர் ஃப்ரெண்டு மாதிரி நடுவில் வந்துட்டு அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க அறிமுகமானவங்களாம் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த அவங்க மீட் பண்ணி அவங்க வந்து உங்களை விட கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிறதெல்லாம் பார்த்த உடனே உங்களால் அதை ஏற்றுக்க முடியல, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. கரெக்டாக? நீங்கள் என்ன பண்ணணுன்றாருன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புங்க. உங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்புங்க. இந்த லவ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது நெக்ஸ்ட் லெவலுக்கு அது போகும். நீங்கள் நடுவில் இவங்கக்கிட்ட அவங்க பேசுகிறாங்க அதனால் நம்மளை விட்டுடுவாங்க அப்படிலாம் பயந்துக்காதீங்க. உங்கள் லவ் ட்ரூன்னா கண்டிப்பாக உங்கள் பர்சன் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான நெக்ஸ்ட் லெவல் வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ண முடியும். ட்ராமட்டிக்கலி இம்ப்ரூவ் யுவர் லவ் லைஃப் வில் ட்ராமட்டிக்கலி இம்ப்ரூவ் அப்படிங்கிறாரு. நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போது எந்த ஒரு விஷயமும் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா உடனே வந்து அவங்க அப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க, அவங்க தேர்ட் பார்ட்டியாக வந்துட்டாங்க, பயம் சில பேருக்கு அதிகமாக இருக்குது. அது தூக்கி போடுங்க. உங்கள் லவ் ட்ரூனா உங்களோட பர்சன் உங்கள்கிட்ட உண்மையாக இருப்பாங்க. அதை நம்புங்க. ஓகே, சரி. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது கிளாஸ் கற்றுக்கணும், லைஃப் கோச்சிங் கிளாஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்லேருந்து உங்கள் தலைவிதியை மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வேறு எங்கேயாவது இந்த கிளாஸ் கிடைக்குதுன்னா தாராளமாக அந்த குருக்கிட்ட போய்ட்டு தீக்ஷை இனிஷியேஷன் வாங்கி உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்கள் கர்மா சிச்சுவேஷன், பிளாக் மேஜிக் இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்கிறது, உங்களோட பிளாக்கேஜஸ் சரி பண்ணிக்கிறது, ஓகேவா? உங்களோட ஆரா சக்ரா பவர் பண்ணி அந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணி தான் அதை பவர் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறாங்கன்னா தாராளமாக போய் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், இதுலேருந்து ஒரு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க, ப்ரைவேட் ரீடிங் வாங்க. இதுக்கான அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க. ஓகே, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் உங்களோட ஹையர் செல்ஃபோட அந்த டிவைன் பவரை எடுத்தால் தான் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ண முடியும். இல்லைனா இந்த நெகட்டிவான மனிதர்களோட அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து காலம்தான் போயிடும். 50 வயசுக்கு கிராஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி இறைவன் கொடுக்குறாரு, இங்கே டிவைன் பார்த்து கொடுத்துருக்காரு உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். சரி, ஓகே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.